படம் அமேசிங் டா. கிளைமாக்ஸ் சூப்பர். நாளைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்காக ஒரு ஷோ போட போறோம்ல, பாரு எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. தேங்க்ஸ்டா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான் பாரு. ஏய், எங்க நீ உருப்படாம போயிடுவோன்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஜெயிச்சிட்டடா. யூ ஆர் கிரேட். டேய், இதுக்கெல்லாம் கவிதாக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். சதா ஒயின்ஸ் ஆஃப் வாசல்லே கிடந்தவனை கரெக்டா மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு அச்சீவ் பண்ண வச்சிருக்கா பாரு. ஆட்ஸ் ஆஃப் டு ஹர் டா. நிச்சயமாடா. கவிதா மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு டைரக்டராகவே ஆயிருக்க மாட்டேன்டா. டேய் மச்சான், ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லு. பேசாம கவிதாவே கல்யாணம் பண்ணிக்கடா. என்னடா பாக்குற? ஒரு டிவோர்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனா? சே அது இல்லடா. முதல்ல அவன் என் லவ்வர், அதுக்கப்புறம் தான்டா இன்னொருத்த பொண்டாட்டி. இன்னைக்கு இல்லடா, அவ 60 வயசுல வந்தா கூட நான் அவளை ஏத்துக்குவேன். அப்புறம் என்னடா, எப்போ கல்யாணம்னு அவகிட்ட கேளு. இல்லடா, நானும் 6 மாசமா அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னதான் சிரிச்சு பழகினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காடா. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால தான்டா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன்டா, அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஏண்டா இப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்? அப்ப லைஃப் லாங் நீ டைரக்டர், அவ அசிஸ்டன்ட் டைரக்டராவே இருக்க போறீங்களா? டே மச்சான், சிகரெட் கொடு. இந்தடா. நாளைக்கு நம்ம படத்தோட ப்ரிவியூ ஷோ முடிட்டோம்டா. அவகிட்ட சொல்லிடுறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம படத்தோட ரிலீஸ் அன்னைக்கே திருத்தணிக்கோ திருப்பதிக்கோ போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட சொல்லிடுறேன். அவ என்ன சொல்றான்னு கேட்டுறேன்டா. சூப்பர்டா. சூப்பரா.